தகப்பனே, கிருபையாய் கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக கர்த்தாவே உம்மை நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. இந்த கிருபையினால நாங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், பிழைத்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மெசேஜை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத எங்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இன்னைக்கு எங்களுக்கு எதை கற்றுக்கொள்ள நாங்கள் அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்த நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ, ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வார்த்தைகளை ஒன்று சேர்த்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை மாட்சிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால பரிசுத்தாவியானவருடைய உதவி ஒத்தாசை உடனும் மனத்தாழ்மையோடு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இன்னைக்கு நேரம் ஆயிட்டுலண்ணே. இன்னைக்கு ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட இது என்னன்னு சொன்னால், அந்த கடைசி நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நிறைய நேரம் நமக்கு இந்த வார்த்தையில் டவுட்டு வருது. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஒரு விசுவாசத்தில் நம்ம ஆண்டரை பற்றி கொண்டு போயிட்டுருக்கோம். இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல, ஏன்னா நம்மளை நெருக்கி நிற்கிற போராட்டங்கள், சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னைய மறந்துட்டாரோ அப்படிங்கிற காரியங்கள் தான் நமக்கு அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. அது கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலாக எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ கூட செல்வி ஜோயல் சொன்னாங்கல்ல, மகனை கையிலே பிடிச்சிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் தான், அந்த டாயை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள பிள்ளைய காணது ஒரு நிமிஷத்தில் காணும் அப்படிங்கிறது. இது கூட தேவை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நம்ம ஒரு நிமிஷம், நம்ம அந்த ஒரு நிமிஷமா எதுக்கு மேலே போகுது, அந்த டாயை வாங்கி கொடுங்க நாங்கள் சொல்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைய மறந்துடும் அந்த ஒரு நிமிஷம். ஆனால் கர்த்தர் இரவும் பகலும், அவர் சதா காலங்களிலும் அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அதனால தான் அந்த மகன் காணாமல் போயிட்டான். அந்த ஒரு நிமிஷத்தை எங்கே போனான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவன் மேலே நினைவாய் இருந்தார். அவன் மேலே தன் கண்களை வைத்து அவனை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைத்து கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சார். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையுமே இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு உடம்புக்கு முடியலை. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மகளுடைய வியாதியில் ஃபிட்ஸு, அது நைட்டு தான் வரும். தூங்கிட்டு இருக்க நிறைய நாள் எனக்கு தூக்கத்தெல்லாம் இழந்த நாட்கள் உண்டு அந்த தொடக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் அப்படி வரும். ஏன்னா காலைல நான் செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தனால ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்களை இவங்கள கேர் எடுக்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். ஆனால் என்னால் ரொம்ப எனக்கு முழிச்சிருக்க, தூங்குனேன்னா அவளுக்கு வருது பார்க்காம விட்டுட்டேன்னு சொன்னா அது ரொம்ப நமக்கு உயிரிழவில் போய் முடிஞ்சிடும். ஆனால் நிறைய நேரம் நான் தூங்கியிருக்கேன், அசந்து தூங்கியிருக்கேன். அப்போ அந்த நேரத்தில் பார்த்து கொண்டது யாரு? கர்த்தர் தான். அவர் மறக்காத தேவன். நம்ம நிறைய நேரம் கர்த்தர் ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தான் முதல்ல நம்மளை குறித்து பார்ப்போம். நம்ம அவரை நம்ம என்ன செய்யணும், நிறைய நேரம் மறந்து போயிடும். மனிதர்கள் நம்ம நிறைய நேரம் மறந்து போயிற காரியங்கள் காணப்படுகிறது. இப்போ நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டே நம்மளை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கு புரியும். இப்போ சங்கீதம் 106, சங்கீதம் 78 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அது அந்த யாத்ராகமம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறது, அதாவது அந்த எகிப்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற வர உள்ள காரியங்கள் யாத்ராகமம் அந்த அதில் வருது, நம்ம பார்க்குறோம். அந்த காரியத்தில் தான் இப்போ சங்கீதம் 106 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் அவங்க எகிப்துல இருந்து அவருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன செய்யறாரு, விடுவித்து கொண்டு வர்றார். கொண்டு அந்த வனாந்திரம் அவங்கள அடைத்து போட்டது அப்படிங்கிற காரியம் அதில் நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் முன்னால பார்த்தா என்னது, செங்கடல்.
சுத்தி பார்த்தா வனாந்தரம். அவங்க எங்க போனாலும் பார்வோன் கையில அவங்க அகப்படுவது நிச்சயம். ஆனா அந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன செய்றாரு? செங்கடலை பிளந்து கால் நடையாமல் அவங்கள வந்து வெளிய கொண்டு வர்றார். அப்போ ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, 106:7ல பார்க்குறோம். அவங்க பிதாக்கள் எகிப்திலே வந்து அவங்க அந்த அதிசயத்த அவங்க என்ன செய்யல? உணராதபடிக்கு இந்த செங்கடல கடந்து கொண்டு வர சொன்னாரு. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்த காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். யோர்தானை கடந்த காரியங்கள பார்க்கிறோம். எரிகோ மதில தகர்த்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு போன எல்லா காரியங்களுமே அப்படி இருந்தா கூட, அவங்க போற பாதையில நெறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நெறைய இருந்தது. அது ஈஸியா இல்ல. எகிப்திலிருந்து அவங்க கிளம்பி, அவர் வாக்களித்த அந்த கானானுக்குள்ள போறதுக்கு எடையா உள்ள காரியத்துல பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, நெறையா ஒருவேள நாம அந்த இடத்துல இருந்தா நம்மளும் அப்படிதான் பேசியிருப்போமோ! நம்ம இன்னைக்கு இப்ப இங்க இருந்துட்டு நம்ம வாசிக்கும்போது, இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பெரிய ஜட்ஜ் பண்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனா அதே இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த நாட்கட்டத்துல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா, நம்மளும் இப்படிதான் முறுமுறுத்திருப்போமோ, பேசியிருப்போமோ அப்படிங்கிற காரியங்கள நான் யோசித்து பார்த்த காரியங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் நெறையா வந்து அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அதிசயங்கள செய்றாரு. ஆனா கண் முன்னால இதெல்லாம் எங்க செங்கடல் பிளக்கும்? எங்க வனாந்தரத்துல வந்து பகல்ல மேகஸ்தம்பமாகும், இரவில அக்கினி குளிர் வந்து இரவுல வாட்டிறக்கூடாது. அப்ப எல்லாமே கர்த்தர் வந்து பார்த்து, பார்த்து அவங்க கண் முன்னாலே அவ்வளவுமே இதெல்லாம் பெரிய ஒரு அற்புதம். ஈஸியா வந்து ஒரு மனுஷன் மறந்து போகக்கூடிய காரியமே இல்லாத ஒரு அற்புதத்த அவங்க பார்த்தா கூட, அந்த அற்புதம் நடக்கும்போது மாத்திரம் என்ன பண்ணுவாங்களாம், ஆம் அவர்கள் என்ன செய்வாங்களா, அந்த 12ல இருக்கு பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் கலகம் தான். பண்ணிட்டு, அப்புறம் அடுத்தது வந்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது, வெளிப்படுத்தி அந்த தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து வெளிய கொண்டு வரார். அந்த வனாந்தரத்தில உள்ள அந்த ஒவ்வொரு காரியத்தை விடுவித்து வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து துதி பாடுறாங்க. பாடிட்டு என்ன செய்றாங்க, திருப்பி 13ல பார்த்தோன்னா, சீக்கிரமாய் அவருடைய கிரிகைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அப்படின்னு இருக்கு. இப்போ இதே போல தான் இன்னைக்கு நம்மளையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் நெறையா அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரும் இதுல சகோதரிகள் இருக்கோம். நம்ம நெறைய தெரிந்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம அவங்கள பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் பார்த்தோன்னா, மத்தவங்களுக்கு உள்ளத விட வித்தியாசமா இருக்கும். அதாவது தீமை செய்து தீமை நமக்கு வந்ததுன்னா, நமக்கும் எப்படி இருக்கும்? நம்ம அத பெருசுபடுத்தவே மாட்டோம். "அட போ!" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, நம்ம அ அ எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்? அ அதாவது வந்து ஒரு மூத்த மகள், இந்த பக்கம் மூத்த மருமகள் அப்படிங்கிற காரியத்துல நெறைய பேர் இருந்திருக்கலாம். அப்ப நம்ம எப்படி அந்த இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு இருப்போம். ஆனா, இன்னைக்கு காலங்கள் ஓடிட்டு. ஆனா, இன்னைக்கு நம்மளைய வந்து ஒரு எதிராளியா பார்க்குற காரியங்களா காணப்படலாம். அதனால அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அன்பில்லாத காரியங்கள், நம்மளை வெறுக்கிற காரியங்கள், நம்மளை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற காரியங்கள், இப்படி நெறைய ஒரு காரியத்த நம்ம இன்னைக்கு வர ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது, நம்ம நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா, நம்ம வந்து போறோம். போனா போகும்போது இன்னும் நெருக்கங்கள் அதிகமாக, அதிகமாக நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், அநியாயமான வார்த்தைகள் நம்ம கேட்கும் பொழுது, நம்ம இதுக்கு முன்னால கர்த்தர் நம்ம எப்படி நம்மளை ரட்சித்த காரியங்கள நம்ம மறந்து, அவர் நம்மளை வழிநடத்தின காரியங்கள சில நேரத்துல நமக்கு அந்த நேரத்துல நம்ம இது அதாவது இது நம்ம மனித பலவீனத்துல நம்ம அந்த காரியங்கள விட நமக்கு அவங்க சொல்ற வார்த்தைகள், அவங்க நடந்து கொள்ளுகிற காரியங்கள் வந்து நம்மள அதிகமா பாதிக்கும்போது, நம்ம கர்த்தர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற காரியங்கள நம்ம என்ன செய்றோம்? மறந்து இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் தான் நம்ம காதுல என்ன செய்யுது? இருதயத்துல அந்த அந்த காரியங்களும், அந்த நினைவுகள் ஓடும் பொழுது, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் மறந்து போயிருது. நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம அப்செட் ஆயிரோம். ஜெபிக்கிறக்கு வரமாட்டுக்குது. அ அ நம்ம துதிக்க முடியல. அ ஏதோ நம்ம வந்து ரொம்ப டல்லாக்குற மாரி ஆகுது. அப்போ இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிப்பிரகாரமா அவ்வளோ பார்த்தும், அவங்க என்ன பண்றாங்க? மறந்து போகிற
காரியங்கள் மறந்து போகிறாங்க. ஆனா இது வந்து நம்ம எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லா நேரமும் அப்படி மறக்கல. நம்ம ஒரு நேரம் அந்த ஒரு அந்த 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 போராட்டத்தின் மத்தியில அந்த அட் அ டைம் ரொம்ப நம்ம அப்படி போறோம். ஆனா அடுத்த டைம் திருப்பியும் ஆண்டவருக்குள்ள பலனடைந்து நம்ம அத ஓவர் கம் பண்ணி, பண்ணி நம்ம ஓடிக்கிட்டு இருக்க காரியங்கள் இருக்கதான் செய்யுது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில. ஆனாலும் ஆண்டவர் நம்மள வழிநடத்துறத சில நேரத்துல நம்மள மறந்து போயிரும். நம்ம இந்த இதுல இருந்து நம்மள இவ்வளவு விடுவித்தாரே, அந்த காரியத்த நம்ம என்ன செய்றோம்? மறந்து போகும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மளும் புலம்புறோம். "ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி எப்பா எத்தன நாளைக்கு இப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னைக்கு மாறும்?" இது வந்து நம்ம நார்மலா கேட்கிற காரியங்கள் தான். ஆனா அப்போ அந்த மாரி நம்ம சில நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? ரொம்ப புலம்பிறோம், அழுதுறோம். அ அந்த மாதிரி காரியங்கள் காணப்படும். அப்ப நம்ம மறக்கறக்கு வந்து தேவன் நமக்கு செய்தத மறக்கிறதுக்கு, ஒன்று வந்து என்னதுன்னா, இந்த சத்துருவானவன் பயன்படுத்துகிற காரியங்கள், மனிதர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறையான வார்த்தைகள், அதெல்லாம் நம்மள என்ன செய்து பாதிக்கும் பொழுது, தேவன் நமக்கு செய்த அவர் நம்மளை நம்மளை எத்தனையோ வனாந்திரமான இந்த பாதையில நெறைய இடத்துல நம்மள தூக்கி, தூக்கி, தூக்கி கொண்டு வந்தத நம்ம அந்த ஒரு நேரம் நம்ம மறந்து, நம்ம ஒரு பயம் வந்துருது, அழுறோம். அப்படி ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம தேவன் செய்தத நம்ம மறக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஓசியாக்கு வாங்க. ஓசியா 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அதுல பார்த்தீங்கன்னா, ஓசியா 13ல 4, 5ல "நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன்." நம்மளை வந்து ஒரு எகிப்தின் பிடியிலிருந்து நம்மளை கொண்டு வரார். அவர் அறியாத ஒரு ஓட்டம் ஓடணும். அது ஒரு எகிப்தின் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளைய வனாந்திரம் அந்த இடத்துல திக்கற்ற நிலையில நின்ன நம்மளே அவர் சந்தித்து நம்மளை தெரிந்து கொள்ற ஒரு காரியம். 6வது வசனத்துல பாருங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வந்து அவங்கள வனாந்திரத்துல கொண்டு வந்து அந்த பாதையில வழி நடத்தி கானான்ல கொண்டு விட்டுட்டார். அங்க கொண்டு போனான்னு சொன்னா, அவங்க வந்து நடாத மரத்துல கனிய புசிக்கலாம். அவங்க வெட்டாத துறவுகள்ல தண்ணீர குடிக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே அங்க இருந்த அந்த பலத்த ஜாதிய கொண்டு கர்த்தர் இவங்களுக்காக எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி கையில குடுத்துட்டார். அந்த தேசத்துக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே, அவங்களுக்கு என்ன வந்துச்சு? மேட்டிமை. ஏன்னா இப்ப அவங்க எதுக்குமே கஷ்டப்படவே வேண்டாம். தண்ணி வேணும், எனக்கு காடை வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய வேண்டாம்? கஷ்டப்பட வேண்டாம், போராட வேண்டாம், பார்வோன்ட்ட போய் அடிமையா இருக்க வேண்டாம். இன்னைக்கு அவங்க தான் எஜமான், பாஸ். அதனால எல்லாமே இருக்கும்போது, அவங்க அங்க என்ன பண்ணுனாங்க? தன்னை தன்னை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவனை, வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்த தேவனை என்ன செய்றாங்க? மறந்து போனாங்க. இதே போல தான் நம்ம வந்து அ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம மோஸ்ட்லி அப்படி எல்லாம் வந்த பிறகு நம்ம அப்படி மறக்கிற ஒரு காரியத்துல நம்மள கண்டிப்பா வழிநடத்தல கர்த்தர். ஆனாலும் இது எதுக்கு நமக்கு அ எ எ கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நாம இப்படி இருந்துற கூடாது. நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள தேவன் வைத்திருந்தாலும், நம்ம இன்னைக்கு கர்த்தர் வந்து அவரை நினைக்கும்படியான ஒரு இருதயத்த தான் நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நம்ம மகிமை, ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்துவோம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம திருப்தி ஆனதுனால, எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் அவர தேடணும்? அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெறைய சில காரியங்கள் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலும் இன்னைக்கு இங்க நம்ம இதுல இருக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காரியத்த தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா நம்ம மனிதர்கள். நமக்கு எல்லாமே நமக்கு சம்பூரணமா கிடைச்சுன்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நம்ம தெய்வத்த மறக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா மனுஷன் வாழ்க்கையில வரும். நம்ம எல்லாத்தையுமே பிராக்டிகலா பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால தானே இது எழுதி வச்சிருக்குது. ஏன்னா நமக்கு இது திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான். ஏன் சில இல்லாமைகள், சில குறைபாடுகள், சில அ சில பலவீனங்கள தேவன் அனுமதிக்கிறார். அது வந்து நமக்கு தீமைக்கல்ல. ஏன்னா அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் அது நடக்கிற காரியங்கள். சில பாதைகள நம்மள அனுமதிக்க எதுன்னா, அவர் வந்து எப்படி சொன்னேன்னா, சென்சிட்டிவ் காட் சொல்லுவாங்க இல்லையா? அவர் வந்து
அவருக்கு என்னன்னா நம்ம வந்து அவரை மறந்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக தான். ஏன்னா இப்படிப்பட்ட பாதையில நம்ம போறனால தான் நம்ம அவரை பற்றி கொள்ள இல்லைன்னா என் வாழ்க்கை நான் வந்து இந்த உலகத்தை நான் கடந்து பரமகாணானுக்கும் போக முடியாது. இந்த உலகத்துல எனக்கு உள்ள இந்த ஓட்டத்துல காணப்படுகிற இந்த பாரத்தை எல்லாம் நான் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு காரியங்கள். அப்ப எனக்கு எப்பவுமே அவர் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனா அது வந்து நமக்கு சமாதானத்து குலைச்சலுக்காக இல்லை, தீமைக்கல்ல. அது நம்ம வாழ்க்கையில டபுள் டபுள் ஆசீர்வாதம். அதாவது நம்ம அவருடைய பரம காணானுக்கு போறதுக்கு நம்மளை அழகா உருவாக்கிற ஒரு காரியமா இந்த பாதையில நடக்கும் பொழுது நான் என்னையே சொல்லுவேன். நிறையா நான் முன்னால இருந்த மார்கரெட்டுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய காரியங்கள் உண்டு. நான் முன்னால சென்சிட்டிவ். அதாவது ஒரு சின்னது சொன்னா கூட எனக்கு அவ்வளோ ஒன்றும் அழுவலட்டும் கோவம் வரும். ஆனா இப்போ இப்போ நான் நடந்து வந்த பாதையை பார்த்தனா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒரே கண்ணீர், ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குல தான் போற மாதிரியே இருக்கு. யாரும் நம்மளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நம்ம ரத்த உறவுகளே நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கும்போது அப்ப எப்படி நமக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா அப்பம்லாம் என்ன பண்ணுவான், அவங்க ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறாங்கன்னா நான் இன்னொரு வார்த்தை பேசுவேன், பேசதான் செஞ்சிருக்கேன். ஆனா தேவன் அதெல்லாம் தப்பு தப்பு, நீ அப்படி பண்ணக்கூடாது, உன் வாயின் வார்த்தையை காத்துறட, நீ பதிலுக்கு பதில் பேசினா அப்போ உனக்கும் அவங்களுக்கு என்னது. அப்ப இப்போ இப்போ என்னன்னா அந்த வாயை கட்டி நான் பேசிடக்கூடாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலம். அது எனக்கு கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்குது. ஆனாலும் தேவன் இந்த பாதையில என்னைய வந்து அவருக்கு பிரியமா நம்மளை உருவாக்குகிறாருங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியுது. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப ஏன்னா பதிலுக்கு பதில், அதாவது அவங்க வந்து ஒரு காரியத்தை நான் அதை விளங்க பண்ணிடணும், இது வந்து பேசிடணும் அப்படின்னு வரும்போது தேவன் என்ன சொல்றார், நீ அமைதியாயிரு. இப்ப சொன்னாங்களே கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் அப்படிங்கிற காரியங்கள். அப்போ அப்போ நான் எந்த இடத்துல நான் நான் நம்ம பேசக்கூடிய காரியங்கள் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எப்போ மொபைல் ஃபோன் இருக்கனால ஊர்ல இருந்து நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அப்போ நம்ம இந்த காரியத்தை இப்படி பேசியிருக்காங்க, இது பாருங்க, இது இப்படி இப்படி நடந்தது, நம்ம இதை அப்படி சொல்லணும். அப்போ நம்ம அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்போம், நம்ம அங்கே ஒரு கேரே இல்லாமல் நமக்கு அகெயின்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி நிறைய காரியங்கள். அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, நம்மளே அந்த இடத்துல உருவாக்குகிறார் அவருக்கு பிரியமா. ஏன்னா அவர் வந்து வாயில வஞ்சரை காணப்படலே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பரம காணானுக்கு போறதுக்கு நிறையா நம்ம சுயநீதியெல்லாம் நம்ம வந்து அழிக்கிற காரியங்கள், அது நம்ம நிறைய ஜனத்தை நம்மள்ட்ட வந்து டச் பண்ணி நமக்கு அது அப்படி கிளறி விடும்போது திருப்பி நம்ம அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நமக்கு அவரு பிரியமான ஒரு பாத்திரமா மாத்துறதுக்கு தான் சில உபத்திரவத்துல நம்மளை கொண்டு போய் பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம அமைதியா இருக்கணும். அது எனக்கு புரியுது. இதுல நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவங்கள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம வந்து திருப்தியா இருந்தா கண்டிப்பா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், ஏன்னா ஏன் ஆண்டவரை தேடணும், எனக்கு எல்லாம் இருக்குது. இதான் பிசாசு விழுந்து போன தூதன் இப்படிதான் அவன் நினைச்சான், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் ஏன் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளணும் நினைச்சான். இப்படி ஒரு 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 கேரக்டரா நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் தேவன் இந்த வனாந்திர பாதையை நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுமதித்திருக்கிறார். ஆனா அந்த வனாந்திரம் வந்து முடிவுல வந்து இந்த உலகத்திலே நமக்கு அது ஒரு ஏலிம் தோட்டத்தையும் பார்க்க முடியும், ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். சரியா? இதுதான் அவர் நமக்கு அப்ப இந்த மறந்து போற காரியம் வந்து திருப்தி ஆனதுனால அவங்க என்ன செய்யறாங்களாம், மறந்து போகிற காரியங்கள். உபாகமம் 32 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உபாகமம் 32வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 14, 15, 13, 14, 15 பாத்தீங்கன்னா தேவன் வந்து யாக்கோபு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, தேன் கொடுக்குறாங்க. கர்த்தர் தேனை கொடுக்குறாரு, கற்பாரதுல இருந்து வடியும் எண்ணெயை கொடுத்தேங்கிறாரு, பசுவின் வெண்ணெயை கொடுத்த, ஆட்டின் பால் கொடுத்த, பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் எல்லாம் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசமும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். நல்ல இது எல்லாமே கொழுப்பான ஐட்டம் தான். 14 பாத்தீங்கன்னா அவ்வளவுமே கொலஸ்ட்ரால் உள்ள நல்ல கொழுப்பான ஐட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா என் பிள்ளை இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆகாரம் எப்படி கொடுப்போம், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல பிள்ளை நல்லா குண்டா வரணும், ஒல்லியா இருந்தா நல்லா கொஞ்சம் உடம்பு வைக்கணும் அப்படின்னு நல்ல வண்ணமா இருக்கணும்னு நம்ம கொடுப்போம்.
அப்ப அதே போல தேவனும் இஸ்ரவேல் ஜனங்க இப்படி நல்ல கொடுமையான ஆகாரங்கள கொடுக்க தான் செஞ்சிருக்கிறார். ஆனா அவன் என்ன பண்ணனானா, கொழுத்து போய் யெஷூரன் இப்ப இப்ப வந்து இவ்வளவு நாள் அவன் வந்து யெஷூரனா அவர தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது வந்து ஏசாயா 44:2ல இருக்கு இல்லையா? அந்த யெஷூரன் என்ன செய்றான்? கொழுத்து போய் உதைத்தான். இப்ப என்னன்னா யெஷூரன் ஆயாச்சு. இப்போ அவனு வந்து யாக்கோபு இல்ல, யெஷூரன். அ அதனால இப்ப அவனுக்கு வந்து எல்லாமே இருக்கு. கொழுப்பு அதிகமானதுனால, அவன் என்ன செய்றான்? தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணுனானாம். அடுத்தது 18ல பாருங்க, "உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய்." அப்போ நல்லா கொழுத்து எல்லாமே குடுத்த பிறகு என்ன பண்றாங்க? தன்ன தன்னை ஜெனிப்பித்த தேவன மறந்து போனாங்க. தன்னை பெற்ற அவர மறந்து போறாங்க. அப்போ இதே போல தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தன்னை பெற்ற தாய், தகப்பன் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, நல்ல ஒரு வேலையில கொண்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனா, அவங்க பிற்காலத்துல அவங்க சம்பாதிக்கும்போது, அவங்க ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு ஒரு குடும்பம் வரும்போது, இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்றாங்க? கைவிடப்படுறாங்க. தனிமையான இருக்கிற காரியங்கள நாம பார்க்கிறோம். அப்ப இதே போல இந்த கொழுத்து போன காரியங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா, மத்தேயு 13, 13லிருந்து 19 நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 13 13ல பார்க்கிறோம். ஆ அ அ அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள குறிச்சு தான் குடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அத நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக, அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய்க் கேட்டு, தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அதுல பாருங்க 19ல பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது, எப்போ வந்து அந்த உணர்வு இல்லாம போகும் அப்படின்னு சொன்னேன்னா, கண்ணால கண்டும் நான் உணர மாட்டேன். காதால ஆண்டவர் வார்த்தைய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் இஷ்டம். நான் எப்படி வாழ்வனோ, நான் அப்படிதான் வாழ்வேன். அப்படிங்கிற ஒரு காரியம். அப்ப அது என்னது? இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்போ இந்த இருதயம் கொழுத்து போயிட்டுன்னா, நான் வந்து என்னதுன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற பயம் போயிரும். அதுக்கு அவருக்கு குடுக்க வேண்டிய கனம் போயிட்டு, அந்த இருதயம் கொழுத்து போய், உணர்வில்லாம போகக்கூடிய காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு இன்னைக்கு எல்லாரையுமே தேவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் தேவனால் நமக்கு கிடைத்தது என்று நம்ம இந்த உலகத்துக்கு பின்னால இந்த ஆசீர்வாதத்த இது இது எல்லாம் எனக்கு இருக்குன்னு போகாம, முதல் முதல் தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் நம்மை தேடுகிற பிள்ளைகளாக, ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாக, கர்த்தர் என்னோடு என்ன பேசுறார் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயத்தை உடைய ஒரு பிள்ளைகளாக நாம காணப்படணும். அப்போ அந்த அந்த திருப்தி வந்து நம்மள கர்த்தரை மறக்கச் செய்ற காரியமா இருக்கக்கூடாது. அந்த திருப்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று நமக்கு இதுல நம்ம உணர்த்தப்படுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னானா, சங்கீதம் 9:17ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, சங்கீதம் 9:17 9:17 பாருங்க. துன்மார்க்கன் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா, தேவனை மறக்கிற எல்லாருமே எங்க போவாங்க? நரகத்துல தள்ளப்படுவார்கள். இதுல பாருங்க, துன்மார்க்கன் சொல்லிட்டு பார்க்கும்போது, அதிலே சங்கீதம் 10ல நீங்க பாருங்களேன். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். துன்மார்க்கன் என்ன செய்றானா, அவன் அவன் இச்சித்தது எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்துல. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ ஆண்டவர்ட்ட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைக்கவே இல்ல இன்னைக்கு வர. நம்ம எல்லாருமே இதுல இருக்கோம். வச்சிருக்கோம் சமூகத்துல விண்ணப்பம். ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை. செவி செவிகள் கேட்கவும் இல்லை. இதயத்துல உணரவும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காரியத்த அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் இந்த டக்கு புக்குன்னு குடுத்தாருன்னு சொன்னா, அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாம போயிரும். ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவனை தேடாதவன்,
உணர்வில்லாதவன். இன்னைக்கு தன்னைத்தானே போற்றிக்கிற மனிதர்கள் அவங்க எதெல்லாம் செய்றாங்களோ செய்றதெல்லாம் வாய்க்குது, எல்லாமே கிடைக்குது. அவங்க இச்சிச்சது எல்லாமே கிடைக்குது. ஆனா நம்ம நியாயமா கேட்கிற காரியங்கள் கூட நமக்கு இன்னைக்கு கிடைக்காம தான் இருக்குது. ஆனா அது சமூகத்துல இருக்குது. அது பார்த்து கொள்ளப்படும். ஒரு நாள் இருக்குது. அது அப்படிதான் நமக்கு தருவார். ஆனா துன்மார்க்கன் ஏன்னா நமக்கு நமக்கு எல்லாம் தந்துட்டாருன்னு சொன்னா நம்மளும் துன்மார்க்கத்தனமா மறந்து போயிருவோம் அப்படிங்கிறக்காகத்தான் அவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவர் சமூகத்துல வைத்து பெஸ்ட்டா தருவார் எல்லாம். அப்போ துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதுனால எல்லாம் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கிறங்களேன், நம்ம நம்மளே தான் பெருமை பாராட்டுவோம். மற்றவங்க பொருளெல்லாம் அபகரித்து அது ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிரும். மற்றவங்க பொருளை ஈஸியா ஏமாத்தி அபகரித்து கொள்வாங்க. இப்போ ஷர்மிளா சிஸ்டர் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அது வந்து துன்மார்க்க காரியம். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்க துன்மார்க்கமா நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவங்க இதயத்துல பேசுங்கப்பா. அவங்க வந்து உம்முடைய பிள்ளையா மாற்றிருங்க ஆண்டவரே. அந்த பணத்தை வாங்கின அடுத்தவங்க பணம் நம்ம கையில இருந்து அது ₹1 இருந்தா கூட அது பாவம். வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கிறதுக்கு ஆண்டவரே அந்த இருதயத்தை மாற்றிருங்கப்பா. அந்த உமக்கு பிரியமா மாற்றிருங்க ஆண்டவரே. நம்ம அப்படியே ஜெபிப்போம். இப்படி நம்ம எல்லார் வாழ்க்கையுமே கடன் வாங்கி ஏமாத்திய அன்பு இந்த உணர்ச்சி வசத்துல ஐயோ பாவம் கொடுத்து நிறைய ஏமாத்தப்பட்ட காரியங்கள் எல்லார் வாழ்க்கையில நமக்கு இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒரு காலகட்டத்துல என்னை இப்படி ஜெபிக்க வைத்தாரு. நான் போராடுறத விட்டுட்டு கர்த்தாவே இப்படி எத்தனா இருக்கிறவங்களெல்லாம் உம்முடைய இஸ்ரவேலா மாத்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் அவங்களுக்காக. சரியா? அப்ப நம்ம ஒரு பக்கம் நம்ம ஆண்டோட நியாயம் நமக்காக நியாயம் செய்வார். ஒரு பக்கம் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த மேட்டிமை வந்து நம்மள என்ன செய்யும்? கொழுத்து போன காரியங்கள். கொழுத்து போனா நம்ம உணர்வில்லாம போயிருவோம். அப்போ அதனால அந்த அந்த உணர்வு உள்ள நிலை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னான்னா, நம்ம அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். தேவனை அறிகிற அறிவில நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். அது உங்களுக்கு அந்த பிறகு நான் அத வரும். இது பண்றேன். அப்போ இந்த ஒரு காரியம். அதாவது துன்மார்க்கன் தான் இச்சிச்சதெல்லாம் கிடைக்குது. பொருளெல்லாம் அபகரிக்கிறான். மற்றவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறான். மற்றவங்களுடைய பொருளை ஏமாத்தி எடுக்கிறான். எல்லாம் நடக்குது. அப்போ அது வந்து தேவனுக்கு முன்னால ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ இந்த துன்மார்க்கத்தனம் பண்றவங்கள தேவன் மறந்து போயிருவார். அவங்க வந்து நரகத்துக்கு தான் என்ன செய்வாங்க? தள்ளப்படுவார்கள். அப்ப நம்ம இப்படி பெருமை இதனால தான் நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதுக்கு அவர் வைக்கல. தருவார். ஆனா ஏற்ற காலத்துல எல்லாத்தையும் தருவார். அப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம், அ இப்போ இந்த இப்படி நம்ம தேவனை மறக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் எல்லாம் நமக்கு சம்பூரணமா இருக்கும் பொழுது தேவனை நம்ம என்ன செய்றோம்? மறந்து போயிரும். அல்லது மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது நம்ம தேவனை மறந்து போயிரும். அப்போ சில நேரத்துல பெருமையினால தேவனை மறந்து போயிரும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நம்ம வந்து அவரை எப்பொழுதும் அவரையே சார்ந்து கொண்டு அவரையே பற்றி கொண்டு ஓடுற காரியமா நம்ம இருக்கணும். சரி, இப்போ ஆம், தேவன் நம்மளே ஒரு நாள் மறக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன் தான். ஆனா நம்ம அவரை மறக்க செய்றோம். எப்படி மறக்க செய்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசியா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 13. ஓசியாக்கு வாங்க. அதே இதுல தான் ஓசியா 1ல பாருங்களேன். அ சாரி ஓசியா அ சாரி 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது ஒரு பெரிய பெரிய தண்டனை. மனிதர்கள் நம்ம மறந்தா கூட நோ ப்ராப்ளம். ஆனா அவங்க மறந்து போனதுனால நம்ம அதனால தான் நான் எப்போ நினைப்பேன், நம்மளை வந்து ஒருத்தங்க பொல்லாதவன் என்னை சொன்னதுனால நான் வந்து நரகத்துக்கும் போமாட்டேன். நீ என்னை நல்லவன் சொல்றனால நான் பரலோகத்துக்கு போகணும்னு நான் போக மாட்டேன். அதாவது எப்படின்னா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா போதும். அப்படிங்கிற காரியங்கள். அப்போ இதுல வந்து ஓசியா 4:6 பார்த்தோம்னா, நம்ம தேவனை அறிகிற அறிவு இல்லாம தான் இன்னைக்கு நிறைய பேர் சங்காரம் ஆகுறாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்குறோம். ஒருவர ஈஸியா நியூஸ நீங்க பார்த்தோம்னு சொன்னாலே, ஒரே ரத்த சிந்துற வேலை கொலை தான். அப்ப ஏன் தேவனை அறிகிற அறிவு இல்ல. நம்ம தேவனை அறிய தான் நமக்குள்ள தெய்வ அன்பு வரும். அ அந்த பரிசுத்தம் வரும். நம்ம தேவனை அறிய தான் நமக்குள்ள ஒரு தெய்வ பக்தி வரும்.
ஆனா அந்த அந்த அது வரல அப்படின்னு சொன்னானா, நம்ம அந்த பைபிள நம்ம ஒரு நாள் நம்ம இன்னைக்கு ரீட் பண்ணலேன்னு வச்சுக்கிருங்களேன், நம்ம ஒரு டெரரா தான் இருப்போம். அப்போ அதே போல தான் இந்த அறிவு இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க? வேதத்தையே தொடர்றது கிடையாது. உலகம், உலகம். இப்ப நமக்கு இந்த மொபைல் ஃபோன் என்டர்டெயின்மென்ட் ஃபுல்லா அதுல ஒரு வாழ்க்கை வாழுறது. மொபைல் ஃபோன்லயே நம்முடைய வாழ்க்கை போச்சுது. அட்னா மொபைல் ஃபோன் தான் என்னுடைய கவலைய மறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு மனுஷனுடைய இருதயம் திருப்பப்படும் பொழுது, நம்ம கர்த்தரை அப்ப நம்ம மறந்தே போயிருவோம். அது இப்ப என்ன செய்யுது? ஒரு மனுஷன பாவத்துக்குள்ள ஈஸியா என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு போயிருது. இப்ப நம்ம படம் பார்க்கையில, அ எ வேற ஏதாவது சமையல் பார்த்தா கூட, நமக்கு நெறைய பேர் சமையல் அதுல இருக்குது. பார்க்க வேண்டாம், நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்ல நான் பார்ப்பேன். ஆனா, நான் ஒரு காலகட்டத்தில எப்படி சொன்னேன்னா, சமையல பார்க்கும்போது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கு. டைம பார்த்தனா நெறைய நேரம் போது. அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, "நீ பண்றது தவறு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா, எனக்கு எது பார்க்கணுமோ அத பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்றது, அது வேற கத. ஆமா, அதிலயே நம்ம இழுப்புண்டு போகும்போது, இன்னைக்கு உலகம் வந்து 24 மணி நேரமும் அந்த அ இதுக்குள்ள தான். ஆனா அவ்ளோ என்டர்டெயின்மென்ட் உள்ளுக்குள்ள இருக்குது. அவங்கவங்க வயசுக்கு ஏத்தாப்ல என்டர்டெயின்மென்ட் அங்க இருக்குது. அப்போ நம்ம அதுக்குள்ளே அப்ப மனுஷன் வந்து அதுக்குள்ளே போகும்பொழுது, அவன் என்ன செய்றான்? அறிவில்லாம மத்தவங்கள எப்படி அ ச ஈஸியா வந்து ஏமாத்தி கடன் அந்த இது பேங்க் நெறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, இப்படி நெறைய காரியங்கள். ஏமாத்துற காரியங்கள் நெறைய அங்க இருக்கு. ஃபேக்கான காரியங்கள் நெறைய இருக்குது. இப்படி நெறைய அந்த மொபைல் ஃபோன்குள்ள இருக்குது. அப்போ நம்ம தேவனை நம்ம என்ன செய்றோம்? மறந்து போயிறோம். அப்படி நம்ம தேவன மறக்கும் பொழுது, அவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று இருக்கு. அப்போ பிள்ளைகள நம்மளையே மறந்து, பிள்ளைகளை மறப்பார்ன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. தேவன் மறந்தார்ன்னா, அது பெரிய ஒரு அ அது சொல்ல முடியாத ஒரு காரியம். அப்போ நம்ம தேவன் நம்ம எப்பொழுதும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம அவர நினைக்கணும். அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கணும்னா, நம்மளும் அவருடைய வேதத்தில தியானமா இருக்கிற காரியங்கள். அப்ப நம்ம 24 மணி நேரம் நம்ம பைபிள வச்சுட்டே இருக்கணுமா? நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தை நம்ம கூட இடைப்பட்டிருக்குன்னா, அத வச்சு நம்ம என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். நல்ல தேவ பாடல்கள், நல்ல வேத வாசிப்பு, அவ வசனங்கள். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நேரங்கள டெஸ்டிமனி அப்படி நம்ம என்ன செய்யலாம்? அந்த காரியங்கள நம்ம என்ன செய்றது? அது தேவனுக்குரிய காரியத்தில நம்ம நம்மளையே ஈடுபடுத்துகிற காரியங்கள். அப்போ தேவன் வந்து இந்த காரியத்துல நான் உன்ன என்ன செய்றேன், நான் மறந்துருவேன் அப்படிங்கிற அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஓசியா 8லயும் ஒரு வார்த்தை உண்டு. 12ல என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம வேதத்த இது எனக்குரிய காரியம் இல்ல. அது யாருக்கோ எழுதியிருக்கு. இஸ்ரவேலுக்கு எழுதியிருக்கு. யாருக்கோ அவங்களுக்கு எழுதியிருக்கு. நான் கரெக்ட் தான். நான் பெர்ஃபெக்ட் தான். நான் இதெல்லாம் கிடையாது. இது இவனுக்கு எழுதியிருக்கு, அவனுக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசேயன் போல பேசணும் அப்படின்னு சொன்னான்னா, தேவன் என்ன செய்வாரு? நம்மளைய அவர் மறந்து போகுறதுக்கு இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. அதே நேரத்துல தேவன் வந்து நம்மளுடைய பாவங்கள் உணர்த்தப்படும் பொழுது, நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம போகும் பொழுது, அவர் என்ன செய்றாரு? நமக்கு விரோதமாய் பேசின காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்றாராம்? மறந்து நம்மள என்ன செய்றாரு? சே சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற காரியமா இருக்கிறது. எரேமியா 31, 19, 20ல பார்த்தோம்னா, அவன் எப்பிராயீம குறித்து நீங்க ஓசியால பார்த்தாலாம், எப்பிராயீம் என்ன பண்ணுனான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு விரோதமாக அதாவது கர்த்தர தேடாம அந்நிய தேவர்கள தேடுறது, பலியிடுறது, தன் பிள்ளைகள தீக்கடக்க பண்ணுகிறதுன்னு நெறைய காரியங்கள் அங்க இருக்கிறது. இதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில சில சிட்யூவேஷன் வரும்போது, நான் கர்த்தர மறந்து, நான் மற்ற காரியங்களுக்கு நான் ஓடி போகும் பொழுது, அப்ப அது வந்து ஒரு எப்பிராயீமினுடைய அ வ க ஒரு எப்பிராயீமா நம்மளும் காணப்படுற காரியங்களா இருக்குது. ஆனா அதே நேரத்தில நான் செய்றது தவறு என்று உணர்ந்து, நான் தேவனிடத்தில திரும்பி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆண்டவரே நான் உங்கள மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அந்த சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லப்பா. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இயேசுவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீர் கொடுக்கிற சுகம் தான். அப்பா நீர் கொடுக்கிற நிறைவுன்னு சொல்லிட்டு நம்ம அவர நம்பி இருக்கும் பொழுது, அங்க அவர் என்ன செய்றாரு, அவர் எப்படி எரேமியா 31:19ல வந்து எப்பிராயீம் என்ன செய்றான்னா, துக்கித்து புலம்புகிறான். 20ல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அவன் துக்கித்து புலம்புறத பார்த்த உடனே கர்த்தர் வந்து என்ன செய்றாராம், அவனுக்காக வய அவன சொல்றாரு, "நான் உன்னைய நெனச்சு கொண்டே இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு நல்ல தெய்வம். அவர் ஒரு நாளும் நம்மள மறந்து போகிற
தேவனே அவர் என்ன செய்யல, இல்ல நான் உன்னையே நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எரேமியா 30ல இருக்குது. அது சரியா? அப்ப இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. அப்போ தேவன் வந்து மறவாத தேவன். அவன் எப்பொழுதுமே என்னது? உடன்படிக்கையை நினைக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. அப்ப அந்த உடன்படிக்கை எப்படி அ அப்படின்னு சொன்னேன்னா, ஆதியாகமத்திலிருந்து நீங்க ஆதாம் ஏவாள் முதல்ல அங்கிருந்து அந்த காரியமே வருது. ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15ல ஆ அந்த ஒரு உறுதியா ஆண்டவர் குடுக்கிறாரு. உன்னைய வந்து பாவத்திலிருந்து நீ அடிமைப்பட்டா இருந்து மீட்கும்படியாக நான் தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் அப்படிங்கிறது என்னது? உன் வித்துக்கும் அவள் ஸ்திரீ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு இயேசுவ குறிச்சு அங்க சொல்லப்படுகிற காரியங்கள். அப்போ தேவன் வந்து மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், அப்போ அவங்க மனம் திரும்பி வரும் பொழுது, தேவன் அத என்ன செய்றாரு? மன்னித்து நமக்கு ஒரு வாக்கு குடுக்கிறாரு. ஆனா தேவன் அந்த வாக்க ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, டைம் இருக்கா எனக்கு தெரியல. அ 2017ஆம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, அ வ சர்ச்சுக்கு போகும்போது வீட்ல பிரேயர் பண்ணிட்டு ஜெசினாக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:2 இங்கிலீஷ்ல வந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அங்க போய் பார்த்தோம்னா, அதே வசனம் தமிழ்ல வந்தது. ஆனா, 1ஆம் தேதி இப்படி ஒரு வசனம். "நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்." ஆனா, அடுத்த நாள்ல இருந்து நாங்க நின்ன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல். ஏன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிற காலம். முகம்லாம் அவ்ளோ இந்த பட்டர்ஃப்ளை மார்க்ஸ் சொல்வாங்கல்ல. அது எப்படின்னா, அந்த தன் சொந்த செல்லே வெள்ளை அணுக்கள், வெள்ளை அணுக்கள அழிக்கிறது. அப்போ இன்னர் ஆர்கன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். முதல்ல ஸ்பாயில் ஆகுறது வந்து கிட்னி. ரொம்ப ஒரு காரியங்கள். ஆனா 6 மாசம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படிப்பட்ட காரியத்துல அ கடைசி 6 மாசம் இப்படி இருக்குது. 6வது மாசம் தான் ஜூலை 1ஆம் தேதி தான் எங்களுக்கு இத வந்து டயக்னோஸ் பண்றாங்க. இந்த மாரி காரியங்கள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லிட்டு எங்கள உடனே சிஎம்சிக்கு சொல்றாங்க. நாங்க சிஎம்சிக்கு போயி அ அங் அங் அந்த காரியமும் நெறைய நான் அது பிறகு சொல்றேன். அப்போ அங்கருந்து எங்கள அட்மிஷன் போட சொன்னாங்க. ஆனா நான் அட்மிஷன் போட சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன நெனச்சாங்களோ தெரியல. இல்ல நீங்க ஒரு யூரின் டெஸ்ட் ஏன்னா அவள்ட இங்க உள்ள ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த உடனே அவங்க நெனச்சுட்டாங்க, இவளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு. அந்த யூரின் டெஸ்ட்ட பார்த்துட்டு சொல்ட்டாங்க, "இல்ல நீங்க ஊருக்கு கிளம்பிரலாம். நாங்க இங்கருந்து நேரா சிஎம்சிக்கு போறோம். நீங்க உடனே ஊருக்கு போகலாம். போயிட்டு மத்த எல்லா டெஸ்ட்டும் குடுத்துட்டு போயிருக்கோம். பயாப்சிக்கு குடுத்துருக்குது. ஸ்கேன் எல்லா டெஸ்ட்டுக்கும் நாங்க குடுத்துட்டு அ ஊருக்கு போயிட்டோம். அப்போ அத்தன நாள் நமக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு எதா நடந்திருக்கும். அப்படிதான் டாக்டரும் நெனச்சாங்க. ஆனா அந்த யூரின் டெஸ்ட்ல கர்த்தர் எல்லா ஒரு ஆர்கனையும் தொட விடாம தேவன் பாதுகாத்தார். அப்புறம் நாங்க ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்துட்டு ஏன்னா அந்த கிட்னிக்கும், கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கிறனால ஐ ட்ரைனஸ் வரும். அப்ப இன்ன வர நாங்க அதுக்கு டெஸ்ட்டுக்கு போறோம். அப்போ அங்க என்ன சொன்னாங்கன்னா, திருநெல்வேலியில அரவிந்த்ல போய் நீங்க அந்த டெஸ்ட் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. 10 நாள் கழிச்சு நீங்க மத்த ரிப்போர்ட் ரிசல்ட்லாம் வர்றதுக்கு வாங்க வரும்போது அப்பாயின்ட்மென்ட் இருக்குது. அதனால இதுக்கு இடையில நீங்க இங்க எடுக்கறக்கு நேரம் ஆகுனால திருநெல்வேலில பார்த்துட்டு வந்துருங்க அப்டின்ட்டு. அப்போ நாங்க ஊர்ல இருந்து திருநெல்வேலி போறதுக்கு ட்ரெயின்ல நாங்க போயிட்டுருக்கோம். நாம ஒரு ஒரு அப்படி ரொம்ப அ ஒரு ஆண்டவர நம்பி போறோம். ஏன்னா நமக்கு இவ்ளோ ஒரு பிரச்சனையில இருந்து கர்த்தர் வந்து அந்த யூரின் டெஸ்ட்ல பெரிய பிரச்சனை இல்லாம காத்துக்கொண்டார். எவ்ளோ ஒரு பாடுகள்ல நம்ம போனோம். வரும்போது எங்க ஊர் புள்ள. அவ பஹ்ரைன்ல நர்ஸா இருந்தவ. வேற ஏதோ படிக்கிறக்காக திருப்பி ஊருக்கு வந்துட்டு, அவ திருநெல்வேலிக்கு ட்ரெயின்ல வந்துட்டுருக்கா. நான் அவள்ட்ட இத எதுவுமே நான் சொல்லல. ஏன்னு சொன்னா, இவங்க அப்பா என்னைய திட்டுவாங்க. நான் யார்ட்ட ஏதாவது சொல்லிருவான்னுட்டு என்னைய திட்டுவா. நான் ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே இவள இவள குறிச்ச காரியங்கள அவள்ட்ட சொல்றாங்க. அப்ப அவ நர்ஸா இருக்கிறனால, இந்த இந்த நோயின்டோருடைய வீரியம் என்னது அப்படிங்கிறத அவங்க அவங்க என்ன செய்றா, அ எங்கள்ட்ட சொல்ல எனக்குள்ள இருந்த விசுவாசம்லாம் தவிடுபொடி ஆகுது. ஒண்ணுமே எனக்கு இருந்த எல்லாமே என்னைய விட்டு போன மாரி, அப்படியே கண்ணீரோட இது வந்து ஸ்ரீவைகுண்டத்துல இது நடந்துட்டு இருக்குது. திருநெல்வேலில இறங்கியாச்சு. இறங்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்கோம். அப்ப இவங்க சொல்றாங்க, "போகும் வழில நம்ம சாப்பிட்டுட்டு போயிருவோம். அரவிந்துக்குலாம் காலைல போனா ராத்திரி தான் வர முடியும்." சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பின்னுக்கு யோசனையோட மெதுவா அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கேன். அழுதுகிட்டே வர்றேன். வந்தேன்னா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் கபேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அணிலுக்கு எதிர்த்தாப்புல. அப்ப அங்க போய் உட்கார்ந்து இவங்க தோசை ஆர்டர் பண்ணி எனக்கு சாப்பிடவே முடியல. இப்படி 2 வாய் சாப்பிட்டுட்டு மீதி உங்க அப்பாட்ட வந்து எனக்கு சாப்பிட முடியல. காஃபி மட்டும் தாங்கன்னு குடிச்சிட்டு, கைய கழுவிட்டு உட்கார்ந்துட்டு இப்ப நாங்க எழும்பணும். அந்த ஹோட்டல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா அந்நிய தெய்வங்களுடைய சிலைகளும், அதுக்கு தூபம்லாம் போட்டு அப்படி ஒரு இதா இருக்குது. காலையில ஒரு 9 மணிக்கு.
இப்ப நாங்க எழும்பணும். நான் அப்படியே வேதனையோட இவங்க சொல்றாங்க, "விடு, நம்ம கடவுள நம்பி இருக்கிறோம். நடக்கிறது நடக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுலருந்து வெளிய வரவே முடியல. இப்போ நான் வெளிய நாங்க பில்ல குடுத்துட்டு எழும்புறக்கு இப்படி எழும்பும்போது, என் கண்ணு அந்த ஹோட்டல்ல ஒரு ஒரு பக்கத்துக்கு நேரா என் கண்ணு போது. பார்த்தீங்கன்னா, எனக்கு சைட்லயும் அங்க ஆட்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, "நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இது எபிரேயர் 13:5 அங்க இருக்குது. அது சாரி எபிரேயர் அ 6:6ல அந்த வசனம் வரும். அது அங்க இருக்குது. எபிரேயர் 6, 6ஆம் அதிகாரத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த வசனம் அங்க இருக்குது. இப்ப என் 6 14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே. அப்போ அந்த இடத்துல நான் அந்த வாக்குத்தத்தத்த மறந்துட்டேன். அந்த மனுஷன் சொன்ன சத்தத்த கேட்டு, என்ன ஆகுமோ? அப்படின்னு நான் பயந்து, ஆனா அந்த இடம் ஒரு ஒரு அந்நிய தெய்வத்துக்குள்ள ஒரு ஹோட்டல். அங்க எங்க வசனம் இருக்கும். ஆனா அந்த இடத்துல என் தேவன், நான் அ இந்த விசுவாசத்த திருப்பியும் இது பண்ண அடுத்த டைம் நான் வந்து எத குறிச்சு அதிலிருந்து இன்னைக்கு வர நான் அந்த ஓட்டத்த தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தேவன் பார்த்துக்கொள்வார், தேவன் பார்த்துக்கொள்வார். எத்தனையோ போராட்டம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த விசுவாசத்துல, அந்த வார்த்தையில வந்து நம்பிக்கையா இருக்க வைக்கிறார். அப்போ நம்ம மறந்துரும். மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மறந்துரலாம். ஆனா தேவன் நமக்கு ஒரு வாக்கு குடுத்தார்னா, அந்த வாக்க ஒரு நாளுமே மறக்க மாட்டார். அவருடைய வேளையில கண்டிப்பா தேவன் என்ன செய்வாரு? நிறைவேற்றியே கொடுப்பார். அப்போ அவர் நம்மளை மறக்காத தேவனாக இருக்கிறாரு. அப்போ நான் அப்ப என்ன செய்யணும்? அப்படின்னா, அப்ப அவர் என்ன சொல்றாரு? "நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்து விடுன்னு சொல்லிட்டு எங்க எழுதியிருக்குது? சங்கீதம் 46ல இருக்கு. அப்ப அதுக்குள்ள காரியம் என்னது அப்டின்னா, நான் ஒரு சூழ்நிலை தான் இப்படிதான் குடும்பங்கள்ல போராட்டங்கள். அப்ப இவங்களெல்லாம் மறந்துருமான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கே! அப்டின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஏத்தாப்புல அத எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் இப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டாரே கர்த்தர்ன்னு சொல்லிட்டு, அந்த வாரம் இத குறிச்சு யோசிக்கும்போது எனக்குள்ள ஒண்ணு உணர்த்துறாரு. அ "நீ 2 சைடும் நடந்தத நீ என்ன செய்யணும்? மறக்கணும். அதுதான் நான் உனக்கு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல வலியுறுத்தினார். இந்த மறக்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தரை நம்ம எப்பொழுதும் அவர் நினைவாய் இருந்தா தான், அவருடைய அன்பு, அவர் செய்த நன்மைகள நினைக்க நினைக்க தான், இந்த மனிதர்களால வரக்கூடிய காரியம் நம்மளால மறந்திருந்து நம்ம எழும்ப முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் அ பிலிப்பியர்ல வாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ நம்ம மனிதர்களால வருகிற காரியங்கள மறக்கும் பொழுதுதான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? இந்த இந்த கவலைகள நெனச்சுட்டு ஓடுறக்கா நான் பிடிக்கப்பட்டேன்? இல்ல. நான் பிடிக்கப்பட்டது அவருடைய நித்திய ஜீவன சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது, விசுவாசமாகிய கேடகத்தை நான் பிடித்துக் கொள்வதற்கு தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த லெக்கு என்னது? நித்திய ஜீவன். இந்த மனிதர்கள் சொல்றத நமக்கு அதிகமா அதுதான் நம்மள வந்து இதயத்த அப்படியே அழுத்துது. ஆண்டவரே! நான் பின்னானவைகளை மறந்து, நடந்ததெல்லாம் நான் மறந்து, எனக்கு முன்னால இருக்கிற அந்த நித்திய ஜீவன நான் பற்றிக் கொள்ளணும்னா, நான் வந்து உங்களுக்கு பிரியமா மாறணும் ஆண்டவரே. இந்த கசப்புக்குள்ள நான் போயிறக்கூடாது. என்னைய வெறுக்கிறவங்கள நான் வெறுக்கக்கூடாது. அநியாயமா பேசுறவங்கள நான் வெறுத்துறக்கூடாது. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்போ நமக்கு பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நோக்கி நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம், அதை பிடித்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதற்கு, அதான் நம்முடைய லெக்கு. இந்த லெக்கை நோக்கி ஓட கர்த்தர்ட்ட அந்த பலன கேட்டு அதிகாலை ஜெபத்துல, நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெபத்திலயும் கர்த்தாவே, நான் இதெல்லாம் மறந்து ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான். ஆனா தேவன் மறக்கல. ஏற்ற வேளையில அந்த பார்வோனுக்கு ஒருவராலும் ரிவீல் பண்ண முடியாத ஒரு அ சொப்பனத்தை கொடுத்து என்ன பண்ணுனா, அ ஏற்ற வேளையில அடிமையா இருந்த அவன, சிறைச்சாலையில இருந்த அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து பார்வோன் தனக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல கொண்டு நிறுத்தினது போல நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல யோசேப்பு இதயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 41:51ல பார்க்கலாம். ஆதியாகமம் 41:51ல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா,
அ அவன் வந்து அங்க அ ர அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகும், அவன் அவன் இதயத்துல என்னது? தன்னுடைய குடும்பத்தை குறித்த காரியம் அவன் இதயத்துல அழுத்திக்கிட்டே தான் இருந்தது. அதுல பாருங்களேன், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டானாம். அப்போ யோசேப்புக்கு செய்தவர் நம்ம வாழ்க்கையிலேயும் செய்வார். மறக்க முடியாத காரியங்கள், வேதனையான காரியங்கள். அப்ப இந்த பட்ட காரியங்கள மறக்கிறதுக்கு எப்படி அவங்க அண்ணமார் செய்தத அவரால அத கண்டிப்பா அந்த பாதிப்பு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அத மறக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு ஒரு அழகான குழந்தைய கொடுத்து, தேவன் என்ன பண்ணாராம், அந்த எல்லாத்தையும் மறக்கும்படி செய்தார். அப்படியே நம்ம வாழ்க்கையிலயும் எதெல்லாம் அவர் நமக்காக பெட்டிஷனா வைக்க வச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமோ, அந்த காரியங்கள நமக்கு தந்து, தேவன் என்ன செய்வாரு, நம்ம துக்கத்தை எல்லாம் மறக்க செய்வார். துக்கத்த சந்தோஷமா மாற்றுவார். சிஸ்டர் சொன்ன மாரியே நம்மளை சார்ந்தவர்கள், நமக்கு எதிராய் நிற்கிறவர்கள் எல்லாரும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று எல்லாரையும் கர்த்தர் பட்சத்துல வரும்படி செய்து, அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை தாழ்த்தி இந்த அ இந்த ப இந்த அ இந்த இத தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, இத நான் நிறைவு செய்கிறேன்.